ட்ரஸ்ட் 2018 உடைய மனத்திறன் தேர்வில் இருக்கக்கூடிய பகுதியை தான் பார்க்க போறோம். பகுதி ஏவை பார்க்கலாம். பகுதி ஏ 76 முதல் 80 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை உடையன, ஒன்று மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அவங்க 76ல இருந்து 80 வரைக்கும் ஒரு 4 ஆப்ஷன் கொண்ட கொஷின்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ல 4 ஆப்ஷன்ல 1 மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 76வது கேள்வி, மா, கொய்யா, வாழை, பலா. ரைட். ஸோ பார்த்தோன்னா நமக்கு தெரியுது என்னது. ஸோ இந்த மா, பலா, வாழை அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்மளுடைய முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நம்மளுடைய தமிழர் மரபுப்படி நம்மளுடைய முக்கணிகளாக இருக்கிறது. ரைட். இந்த கொய்யா மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 கொய்யா. கேள்வி எண் 77, காது, மூக்கு, வாய், திசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த காது, மூக்கு, வாய் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த திசுக்களால உருவான ஒரு உறுப்பாக நமக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ காது நமக்கு தெரியும். காது, மூக்கு, வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புகளாக நமக்கு தெரியும். ஸோ இந்த திசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோலும் பார்த்தீங்கன்னா திசுக்களால் ஆனது. அப்போ நம்மளுக்கு இங்கே திசுங்கிறது தான் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் உறுப்புகளாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 திசு. ரைட். அடுத்தது கேள்வி எண் 78 பாருங்க. இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, ஜெர்மனி. ரைட். இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த இந்தியா, சீனா, இந்தோனேஷியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இந்தியா இதெல்லாம் எங்க இருக்கு? ஸோ ஏஷியா, ஆசியா கண்டத்துல இருக்கு. ரைட். ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்துல இருக்கு. ரைட். ஆனா பட் இந்த ஜெர்மனி மட்டும் பாருங்களேன். ஸோ ஐரோப்பா கண்டத்துல இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 ஜெர்மனி தான் நம்மளுடைய விடையாக இருக்கு. இந்த மூணுமே ஏசியன் கான்டினென்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 79, அம்மா, சகோதரர், மகள், நண்பன். ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த அம்மா, சகோதரர், மகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறவு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரத்தத்துல உறவு முறையா இருக்கும். ஸோ அம்மாக்கு பிறந்த குழந்தைங்கள பாத்தீங்கன்னா சகோதரர் மற்றும் மகள் எல்லாம் இருப்பாங்க. ரைட். பட் இந்த நண்பன் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல உறவு தான். பட் இருந்தாலும் இது ரத்த சம்பந்தம் இல்லாத உறவாக இருக்குது. அதனால நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய நண்பன். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 80வது கொஸ்டின். அதுல பாருங்க, இலை, கிளை, வேர், சுழற்சி அப்படின்னு இருக்கு. சரி. அப்ப இலை, கிளை, வேர் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செடி அல்லது மரத்துல இருக்கக்கூடிய ஸோ பாகங்களாக இருக்கு. பட் இந்த சுழற்சி மட்டும் அப்படி கிடையாது. ஸோ இது வித்தியாசமான வார்த்தை. ஸோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 சுழற்சி. பகுதி பி 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலி இடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையின் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒரு விதிக்கு உட்பட்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆல்ஃபாபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது தான் அதுக்குண்டான கீழே 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் எடுத்து அதில் நம்ம போட்டு OMR ஷீட்டில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 81 என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 20, 22, 24, 26 டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ 20 அடுத்தது பார்த்தீங்கன்னா 22 வருது அப்படின்னா +2 நடந்திருக்கு. ரைட். அப்போ 20 கூட 2 கூட்டினீங்கன்னா 22. அதே போல 22 எப்போ 24 மாறும்? ஸோ 2 கூட்டினா மாறும். அதே போல 24 26 மாறணும்னா +2 பண்ணணும். 26 கூட அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 28. மிக எளிமையான கேள்வி. ஸோ இந்த இடத்துல 28 தான் வரணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 28 28 தான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி 82, A, C, E அடுத்து என்ன வரும், என்ன ஆல்பபெட் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட். இப்போ பாருங்க. ஸோ ஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா B வரல. ஓகே. அதுக்கு பதிலாக அடுத்தது C போட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்கே பிங்கிற ஒன்று ஆட் எடுத்துடுறாங்க. ஸோ ஏக்கு அப்புறம் வர B இல்லை, C வந்திருக்கு. அப்போ சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸோ D இல்லை, E வந்திருக்கு. ரைட். அப்போ ஈக்கு அப்புறம் இருக்கக்கூடிய F இருக்காது. அப்போ என்ன கிடைக்கும் இங்கே? ஸோ எஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய G தான் வரும். ஸோ அப்போ பாருங்க, ABCDEFG அப்படின்னு வருது இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 G தான். கொஸ்டின் நம்பர் 83, 630 -3 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இறங்கு வரிசையில் தான் இருக்கு. 6க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 0 வந்திருக்கு. அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ குறையுதுன்னா எப்படி குறையும்? தட் இஸ் 6லேருந்து 3 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம்? -3. அதாவது 6லேருந்து 3 கழிச்சா 3 வரும் இல்லையா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3லேருந்து இப்போ 0 வரணும். ஸோ எப்படி வரும்? ஸோ அந்த 3லேருந்து 3 கழிங்க,
0 கிடைச்சிருச்சு. ஸோ இங்கேயும் -3 தான் நடந்திருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே பாருங்க, ஸோ 0 -3 என்ன கிடைக்கும்? தட் இஸ் -3 தான் கிடைக்கும். அப்போ இங்கேருந்து இங்கேயும் -3 கரெக்டாக இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இங்கேருந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? -3 தான் பண்ணணும். ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள், தட் இஸ் -3. ஸோ -3 போட்டுட்டு அப்புறம் -3 போடுங்க. ரைட். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கூட்டணும். ஸோ 3 கூட்டுங்க. ஸோ 6 வருதா? ரைட். இப்போ இருக்கிற குறியே மைனஸ் தான், அப்போ மைனஸ் போடணும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரணும்? -6 தான் வரணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 -6. கேள்வி எண் 84 ABDEFH டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஏக்கு அப்புறம் பி தெரியும், பிக்கு அப்புறம் ஸோ இப்போ சி இல்லை, அப்போ சி வந்து இங்கே மிஸ் ஆகுது, அப்படி தானே? அப்போ சி இல்லை, அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டி இருக்கு, டிக்கு அப்புறம் மறுபடியும் இ அப்படியே வந்துடும் கண்டினியூஸா அப்படி. அப்போ இஎஃப் ஜி மிஸ் ஆகுது, அப்புறம் ஹெச் வந்துருச்சு. அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் வர்றது என்னது? தட் இஸ் ஐ வரணும், ஸோ ஜேவும் வந்துடணும், பட் கே மிஸ் ஆயிட்டு எல் வரணும், அப்படி தானே? சரி, நான் அதை இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் ஏபிசி மிஸ்ஸு, டி வந்துருச்சு, இஎஃப் ஜி ஆனது மிஸ் ஆகுது, அப்போ ஹெச் வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து ஐ வரணும், ஜே வரணும், அடுத்தது என்னது? ஸோ கே மிஸ் ஆயிட்டு எல் வரணும், இந்த கே வந்து மிஸ் ஆயிடணும். ஓகே, ரைட், அப்படி தானே? அப்போ ஐஜேஎல்னு எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 ஐஜேஎல். இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 85 பாருங்க. தட் இஸ் 9 99 999. அடுத்தது டேஷ். ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது, ரொம்ப ஈஸியஸ்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9, இங்கே 2 9, இங்கே 3 9 அப்படின்னா அடுத்ததுல என்ன வரணும்? ஸோ நிச்சயமாக 4 9 வந்துட்டு இருக்கணும். ஸோ 9 9 9 9, அதாவது 9999 வந்திருக்கணும். இந்த மாதிரியான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3 9999. இதுதான் நம்மளுடைய விடை. அதாவது 1000 இருக்கும்போது என்னன்னா 10ன்னு வந்திருக்குது, 64 இருக்கும்போது 4ன்னு வந்திருக்குதுன்னா 8ன்னு இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்க, இப்போ இந்த 10 எப்படி வந்து 1000-ஆ மாறுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ 10ஆனது 3 டைம் பெருக்கப்பட்டிருக்கும், 3 டைம் பெருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக 1000 வந்திருக்கும். இந்த 64ங்கிறதும் பார்த்தீங்கன்னா 4 3 டைம் பெருக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்? தட் இஸ் 64 கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கேள்வி. ஸோ நான் அதை போட்டு காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் இங்கே 10 பார்த்தீங்கன்னா 10னுடைய கியூப் தான் பார்த்தீங்கன்னா ஸோ 1000. ரைட். இப்போ இது 64 எப்படி? 4னுடைய கணயன். அப்போ அது பாருங்க, 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4. ஸோ நன்னாங்க 16, 16 நாங்க எவ்வளோ? 64. ஓகே, அது போட்டாச்சு. அப்போ இங்கே 8 வரணும் அப்படின்னா, ஸோ 8 வரணும்னு நீங்கள் இதை பகாக்காரணி கூட படுத்தி பாருங்க. ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா ஸோ 4 2 8, மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 2 2 4, 2 போட்டிங்கன்னா 2 2. ஓகே, அப்போ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 அப்படின்னு போடலாம் இல்லையா? அப்போது இந்த கொஷின் அப்படிங்கிற இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கணும்? தட் இஸ் 2 அப்படிங்கிற நம்பர் தான் வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 2 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 87. ஸோ 1 8 7 தருது, 10 18 சேர்ந்து 8 தருது அப்படின்னா 20 25 சேர்ந்து என்ன நம்பர் தரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட். இப்போ இந்த 8 1 என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடுவில் நடந்தால் தான் செயல்பாடுகள் நடந்திருந்தால் 7 வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடலாம். தட் இஸ் 8லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், ஸோ இதில் பெரிய நம்பர் என்ன? இதில் ஆக்சுவலாக பெரிய நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். அப்போ இங்கேயும் பெரிய நம்பர் என்ன? 18. 18லேருந்து 10 கழிங்க என்ன கிடைக்குது? 8. ஸோ அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. ரைட்டு. அப்போ இங்கே என்ன நடக்கும் பாருங்கள். தட் இஸ் 25 பெரிய நம்பரா? ஸோ அப்போ 20 சின்ன நம்பர். ரெண்டையும் கழிங்க என்ன கிடைக்கும்? இட் இஸ் 5 கிடைக்கும். அப்போ இந்த கொஷின் மார்க்குக்கு பதிலாக என்ன இருந்திருக்கணும்? 5 தான் இருந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 5. கொஷின் நம்பர் 88 பாருங்க. தட் இஸ் 1 2 3 4 3 5 7 8 12. இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதில் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 3 கிடைக்கும். ஸோ 1 + 2 தான் வந்து 3ன்னு கிடைச்சிருது. ரைட்டு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஸோ 2ஐயும் 3ஐயும் கூட்டு பாருங்கள், ஸோ 5 கிடைக்கும். ரைட். அதே போல் 3ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, ஸோ 3 + 4 வந்து 7 கிடைச்சிரும். ரைட். அந்த மாதிரி மேலே அடுக்கு பாருங்கள். தட் இஸ் 3ஐயும் 5ஐயும் கூட்டுங்க, ஸோ 8 கிடைக்குதா? ஸோ இது வந்து 3 + 5. அடுத்து இது பாருங்கள், ஸோ 5ஐயும் 7ஐயும் கூட்டணும். ஓகேவா? ஸோ 5 + 7 ஓகே 12. அப்போ அதுவும் கொடுத்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதானே? அப்போ 8ஐயும் 12ஐயும் கூட்டுங்க, ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 20 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1 20 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. 89 என்ன கொடுத்துருக்காங்க? 8 1 6 3 5 7. கேள்வி கொடுத்துட்டாங்க. அடுத்தது 9 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இதில் ஏதோ ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எப்படி? ஸோ இதை நம்ம ரோ வைஸ் இந்த மாதிரி வந்து
ஸோ இந்த வரிசையில் எடுத்துக்கலாம். தட் இஸ் பாருங்கள் இப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 8 1 6. இதை 3 என்ன பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் கூட்டுங்களேன். இப்போ 8 9 + 6 என்ன கிடைக்குது, 15ன்னு கிடைக்குதா? ரைட். அப்போ ஸோ 8 1 6 கூட்டினா 15ன்னு கிடைக்குது. இதே போல் அடுத்தது கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, தட் இஸ் 3 + 5 + 7. 3 கூட்டுங்க என்ன கிடைக்குது, 3 + 5 8 + 7 15. ரைட். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வழிமுறை கரெக்டு தான். ஸோ அப்போ 15 15 கிடைச்சதுனால அப்போ இங்கே இருக்க இந்த 3 கூட்டினாலும் 15 தானே கிடைக்கணும். ரைட். இப்போ நீங்கள் அது போடுங்க. ஸோ கொஷின் மார்க் எப்படி போட்டுக்கோங்க, +9 + 2. 9 2 கூட்டுங்க 11 = 15. இங்கே ப்ளஸ் கொஷின் மார்க்கு ப்ளஸில் இருக்குது. ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர்ஸை நம்ம வந்து ஒரே பக்கம் கொண்டு வரலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 15 - 11. அப்போ 15ல் 11 போச்சுன்னா 4. அப்போ கொஷின் மார்க் அப்படிங்கிற இடத்துல என்ன இருந்திருக்கணும், 4ன்னு இருந்திருக்கணும். ஸோ அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3ல். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 3 4 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 90 8 16 24 32. அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுமே பாருங்க, இதெல்லாம் 8ஆம் வாய்ப்பாடு தான். ஸோ பாருங்க 8 2 16 8 3 24 8 4 32. அப்போ 8 அடுத்தது என்ன வரணும், ஸோ அதை நம்ம இப்போ போட்டுடலாம். ரைட்டு. இப்போ பாருங்க, ஸோ இது வந்து ஆக்சுவலாக அப்படி இல்லைனா கூட 1 8 8. ஓகே, இது 2 8 16, இது 3 8 24, இது 4 8 32, இது 5 8 என்னது 40. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 40. இதுதான் நம்மளுடைய விடை. பகுதி டி, அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 91. ஸோ CAJHPN அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இதில் நம்மளுக்கு என்ன ஏபிசிடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரைட். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஏலேருந்து எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஏலேருந்து எடுத்தீங்கன்னா ஏ போடுறேன். தட் இஸ் இங்கே பாருங்கள் ஏ, அடுத்தது என்னது பி இல்லை, அடுத்தது என்னது சி இருக்குது. ரைட். அப்போ இந்த சியும் ஏவும் வந்து மாறி இருக்குது, இடம் மாறி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வருது, ஏக்கு அப்புறம் சி அப்படின்னு வருது, அதில் பி இல்லை. ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ ஹெச்ஜேஹெச்சில் எது ஃபஸ்ட்டு வரும், ஹெச் தானே ஃபஸ்ட்டு வரும். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஹெச் வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேவா. பி சிக்கு அப்புறம் டிஇஎஃப்ஜி அப்புறம் ஹெச் வரணும் அப்படின்னு. சரி, ஹெச் போட்டுக்கோங்க. ஹெச்சுக்கு அப்புறம் ஸோ ஐ மிஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஜே இருக்குது. ரைட். அப்படி தானே. ரைட்டை பாருங்கள். அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் ஜே தான் வரணும். ஸோ அப்போ ஐ மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக இதுவும் அடிபட்டுருது. ரைட், போட்டாச்சு. ஸோ இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ 4 லெட்டர்ஸ் தான் நம்ம விட்டுறோம். ஸோ அப்போ மொத்தமாக 4 லெட்டர்ஸ் வந்து விட்டாச்சு. ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ஒரு 4 லெட்டர்ஸ் விட்டு பார்க்கலாம். ஸோ ஜேக்கு அப்புறம் KLMN. ஓகே. அப்போ KLMN 4 லெட்டரை விட்டோம்னா N கீழே வந்துடுது. பட் N வந்து இங்கே வந்துருக்குது பாருங்க. அப்போ நம்மளுக்கு இது N ஆனது இங்கே வரணும், அப்படி தானே. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம அதை அழிச்சிக்கலாம். ரைட்டு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த எண்ணை வந்து இங்கே போடலாம். ரைட். ஸோ இப்போ போடுங்க. தட் இஸ் இங்கே வந்து N வந்திருக்கணும். ஓகே. N O இல்லை P இருக்கணும். ரைட். அப்படி தானே. இப்போ பாருங்கள், ஸோ முன்னே இதில் நம்ம இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே நம்ம மொத்தம் 4 லெட்டர்ஸ் விட்டுருந்தோம். இதோ இங்கே விட்டுருந்தோம் இல்லையா. ரைட். அப்போ இங்கே எத்தனை லெட்டர்ஸ் விட்டுருக்கோம் பாருங்கள். தட் இஸ் 3 லெட்டர் விட்டுருக்கோம். அப்போ இங்கே வந்து 3 ஆகுது. ரைட். அப்போ இதுக்கப்புறம் நம்ம எத்தனை லெட்டர்ஸ் இங்கே வந்து விடணும், ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் 4 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 4ல் இருந்து இப்போ 3ஆக மாறி இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் முன்னாடி இங்கே இருக்கிறது 2ஆக இருந்திருக்கணும். சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அப்போ இங்கே என்னது பிக்கு அப்புறம் QR இங்கே போட்டுருங்க. ரைட். இங்கே வந்து எஸ், அடுத்தது டி வரக்கூடாது, அப்போ யூ இருக்கணும். அவ்வளோதானே, போதும். இதுக்கு மேலே நம்ம போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த யூ ஆனது முன்னாடி வந்திருக்கணும், இந்த எஸ் ஆனது பின்னாடி போயிருக்கணும். அவ்வளோதானே. அப்போ இது எப்படி இருக்கணும், யூஎஸ்ன்னு இருந்திருக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த இடம் வந்து கட்டாயமாக யூஎஸ்ஸாக தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கா பாருங்களேன். எஸ் இருக்குது. ஆப்ஷன் 4 யூஎஸ். இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 92 பாருங்க. ஆட்டோமொபைல் தட் இஸ் AUTOMOBILE என்பதை 9973124360 என்று எழுதினால் MOBILE என்பதை எழுதும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ரைட். இவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே மேலுக்கு எழுதிக்கலாம். ஸோ ஆட்டோமொபைலுங்கிறத எப்படி குறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குறிக்கணுன்றாங்க. ஓகே. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருந்துச்சு 9, அடுத்தது யூக்கு பதிலாகவும் 9, அடுத்தது டிக்கு 7, அடுத்தது ஓக்கு 3, எம்முக்கு பாருங்கள் 1, ஓக்கு 2, இதுக்கு 4. ஓகே. நெக்ஸ்ட்டு ஐக்கு என்னது 3, எல்லுக்கு பதிலாக 6, அடுத்தது இதுக்கு பதிலாக 0. ரைட்டு. இப்போ
இதுல வந்து எந்த விதமான பேட்டர்னும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா இங்க பாருங்களேன், இங்கேயும் ஒரு 9 இருக்கு, இங்கேயும் மறுபடியும் 9 இருந்ததுனால ஸோ இது வந்து நமக்கு வந்து ஏக்கு 1 2 3ன்னு கொடுக்குறது அப்படிலாம் நம்ம யோசிச்சு நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ மொபைல் அப்படிங்கிறது மட்டும் தானே பார்க்கணும். ஸோ இந்த ஆட்டோமொபைல்ல மொபைல்னு இருக்குது தானே, அப்படி இருந்தா அந்த உரிய நம்பர் இங்க ஆப்ஷன்ஸ்லயுமே இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஸோ பாருங்க, ஸோ இப்போ இந்த மொபைல்ல இருந்து இருக்கக்கூடியது என்னது, தட் இஸ் இந்த 1 2 4 3 6 0. இது இங்க கீழே இருக்கா பாருங்க, எஸ் 3வது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 1 2 4 3 6 0. இதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 93, எக்ஸுக்கு 10 அப்படின்ட்டு, அதாவது எக்ஸ் சமம் 10, ஒய் சமம் 8, ஜெட் சமம் 13 எனில் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டாவே அதுக்கான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸ்னா 10 போடுங்க, ஒய்னா 8 போடுங்க, நெக்ஸ்ட் ஜெட்னா 13 போடுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட போட்டு காட்டுறேன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 10 பிளஸ் ஒய்க்கு பதிலாக 8 பிளஸ் ஜெட்டுக்கு பதிலாக 13. ரைட். இப்போ பாருங்க 10 பிளஸ் 8 18, 18ஐயும் 13ஐயும் கூப்பிட்டுங்க. ஸோ இங்கே போடுறேன் பாருங்க, 18 13 கூப்பிட்டீங்கன்னா ஸோ 1. ஸோ 11ல் அப்போ மிச்சம் 1 வந்துருச்சு. அப்புறம் 1 + 1 + 1 31. ஓகே, அப்போ 31. ஸோ 31 ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பாருங்க, எஸ் இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 31. இது நம்மளுடைய விடை. கேள்வி எண் 94, CYCLONE சைக்ளோன் அப்படிங்கிறது என்பது ENOL CYC என்றும் எழுதினால் காட் என்பதை எழுதும் முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ என்ன வித்தியாசம் இருக்கு, CYCLONE இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈல முடியுதா, இங்க ஈல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது N, அதான் இங்க போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா O, ரைட் இங்க வந்துச்சு. நெக்ஸ்ட் L, ஓகே அது இங்க இருக்கு. அடுத்தது C, ரைட். ஸோ C இங்க இருக்குது. அடுத்தது Y இருக்கா, சரி. அப்போ பாருங்க இது Y, அடுத்தது பாருங்க ஸோ லாஸ்ட் ஆகக்கூடிய C. இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பு முறையில் தான் நம்ம கார்ட் அப்படிங்கிறத எழுதணும். தட் இஸ் என்னது, தட் இஸ் CYCLONE அப்படிங்கிறது எப்படி மாறுது நமக்கு, தட் இஸ் இங்க ஈல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ENOLCYC இதுதானே இங்க இருக்கு. அப்போ நீங்க கார்ட் அப்படிங்கறத நீங்க எப்படி எழுதுவீங்க, கார்ட் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. போட்டு இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் எடுங்க. தட் இஸ் TRAC, ட்ராக் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இந்த மாதிரி இருக்குதா பாருங்க, எஸ் ஆப்ஷன் 1ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இதுதான் நம்மளுடைய ஆன்சர், TRAC. கொஸ்டின் நம்பர் 95 பாருங்க, தட் இஸ் CAT என்பதை தீட்டா கிரேட்டர் தன் பீட்டா என்றும் TAN என்பதை பீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா என்றும் குறிப்பிட்டால் CAN என்பதை குறிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே இங்கே வந்து கிரேட்டர் தன் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ABCDக்கு நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கலாம்னா முதல்ல இந்த தீட்டா என்ன பீட்டா என்னன்னு தெரிஞ்சா தானே நம்ம வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் யோசிக்காம நீங்க ஜஸ்ட் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா CAT அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எதை குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுதானே குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே கீழே போடுங்க தீட்டா கிரேட்டர் தன் பீட்டா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன TAN, சரி அப்போ அதையும் போட்டுக்கோங்க. ஸோ TAN, ஓகே. ஸோ அது என்ன குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் பீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா, ரைட். இப்போ ஏதாவது ஜென்ரல் இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் பாருங்க, இப்போ இது ரெண்டுலையுமே Tங்கிறது ஜென்ரல். அப்போ பாருங்க, ஸோ T பீட்டா பீட்டா. அதே போல் என்ன இருக்கு, ஏங்கிறது ஜென்ரல். ஸோ கிரேட்டர் தன், இதுவும் கிரேட்டர் தன், ரைட். அப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த கேனை எழுதிடலாம் தானே, ரைட். இப்போ நீங்கள் CAN எழுதுங்க. ஸோ CAN, ஓகே சரி. அப்போ சிக்கு பதிலாக என்ன எழுதணும், தட் இஸ் தீட்டான்னு எழுதணுமா, ரைட். அப்போ இங்கே நீங்கள் அந்த தீட்டாவை கொண்டாந்துருங்க. ஸோ அப்போ தீட்டா, ஓகே. ஏக்கு பதிலாக என்ன எழுதணும், தட் இஸ் ரெண்டு பக்கமும் கிரேட்டர் தன் தான் இருக்கு. அப்போ கிரேட்டர் தன். அடுத்து Nக்கு பதிலாக பாருங்க இந்த லாஸ்ட்ல இருக்கு, தட் இஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ தீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா. இந்த மாதிரி எங்கே இருக்கா பாருங்க, எஸ் ஆப்ஷன் 1ல இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 தீட்டா கிரேட்டர் தன் ஆல்ஃபா. இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. பகுதி மற்றவற்றின்று மாறுபட்ட படத்தின் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 96வது கொஸ்டின்ஸ் பாருங்க. தட் இஸ் இங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 4 படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு படம் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்னு நம்ம குறிக்கணும், ரைட். இப்போ பாருங்க இந்த 4 படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க 4 முனைப்புள்ளிகள் இருக்கு, ரைட்டு. ரெண்டாவதுல பாருங்க இதுலயும் 4 முனைப்புள்ளிகள் இருக்கு.
நெக்ஸ்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 முனைப்புள்ளிகள். அப்ப இந்த மூணுக்குமே பொது என்ன 4 முனைப்புள்ளிகள். இது மட்டும் பாருங்க 1 2 3 4 5 6 முனைப்புள்ளிகள், அதாவது அருங்கோணம். மீதியெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்கரமா இருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 நீங்க குறிச்சிருங்க. கேள்வி எண் 97 பாருங்க. தட் இஸ் 1 2 3 4 படத்துலையும் பாருங்க. ஸோ முனைப்புள்ளிகளை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D உருவம், முப்பரிமாண படங்களாக இருக்கு, ரைட், உருவங்களாக இருக்கு. சரி, ரைட். இப்போ இதுல பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க 1 2 3 4, அது அடிப்பக்கத்துல பாருங்க, ரைட், 4 இருக்கா. இங்கேயும் பாருங்க 1 2 3 4, அதுக்கு மேல உருவாகிறது நீங்க அதை யோசிக்காதீங்க. பட் இந்த 4 இருக்கு, ரைட். இப்போ இங்க 4வது படத்துக்கு வந்து பாருங்களேன், 1 2 3 4, ரைட்டு. ஸோ அப்போ இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா 4 முனைப்புள்ளிகள் கட்டாயமாக இருக்கு. பட் இங்கே பாருங்களேன் 1 2 3 தான் இருக்கு. அப்போ இங்க முனைப்புள்ளிகள் வந்து மாறுது. அப்போ இது வந்து சதுரம் மற்றும் செவ்வகத்தின் மேல அமைந்தக்கூடிய பிரமிடு உருவங்களாக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் அமைப்புல நம்மளுக்கு உண்டான ஒரு பிரமிடு உருவம், ரைட். அப்போ இதுல வந்து ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ன்னு குறிச்சிருங்க. ஓகே. அதே போல 98 பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல, தேர்ட்ல, ஃபோர்த்ல. இந்த 1 2 4 இந்த 3 படத்துலையும் பார்த்தீங்கன்னா முனைப்புள்ளிகள் இருக்கு. சரி, என்ன முனைப்புள்ளிகள்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஐங்கோணம். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 முக்கோணம், ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4, ஸோ அப்போ நாற்கரம். அல்லது இப்போ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஸோ செவ்வகம் அல்லது சதுரம்னு சொல்லலாம், ரைட்டு. இப்போ இது மட்டும் பாருங்களேன், முனைப்புள்ளியே இல்லை, ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா முனைப்புள்ளிகள் அற்ற ஒரு உருவமாக இருக்கு, அதாவது எண்ணற்ற புள்ளிகளை கொண்ட ஒரு படம், ரைட்டு. அப்போ இங்க நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய வட்டம், இது நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 99 பாருங்க. 1 2 3 4 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். இப்போ இதுல என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இங்க ஒரு வட்டம் இருக்கு, ஓகே. அதே போல இங்க உள்ள ஒரு வட்டம் இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வட்டங்கள்? ஸோ இங்க ஒரு வட்டம், இங்க ஒரு வட்டம், ஸோ அப்போ 2 வட்டம் இருக்கு, ரைட். அப்போ அதே போல இங்க பாருங்க. ஸோ இது 2வது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, 3வது படத்துல பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வட்டம், இது செகண்ட் வட்டம், ரைட். அப்புறம் இதுவும் ஃபர்ஸ்ட் வட்டம், இது செகண்ட் வட்டம்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா படத்துலையுமே 2 வட்டங்கள் இருக்கு, ரைட்டா. இந்த படத்துல மட்டும் பாருங்க, ஸோ ஒரே ஒரு வட்டம் தான் இருக்கு. ஸோ அப்போ முக்கோணத்துல தான் இது பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் இருக்கு. பட் மீதி இருக்க படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், அடுத்தது இங்கே ஒரு முக்கோணம், ரைட். பட் இங்கே மட்டும் தான் 1 மற்றும் 2 முக்கோணங்கள் இருக்கு. நீங்கள் அப்படியே எடுக்கலாம். ஸோ நீங்கள் வட்டம் வச்சும் பார்க்கலாம் அல்லது முக்கோணத்தை வச்சும் பார்க்கலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய இந்த படம் தான். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2 தான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 100. ஸோ 1 2 3 இந்த 3 படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ எதிர்பக்கங்கள் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்க, எதிர் பக்கங்கள் வந்து ஸோ இணையாக போகுது. ஸோ இதுவும் இப்படி இணையாக போகுது. அடுத்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இணையாக போயிட்டு இருக்கு, ரைட். ரயில் தண்டவாளம் மாதிரி. ஸோ இப்படி போகுது தானே, ரைட்டு. சரி, இதுவும் அப்படி போகுது, ரைட். இதுலேயும் அப்படிதான். ஸோ இதுவும் என்னது? இணை. அதே போல இதுவும் இணையாக இருக்கிறது, ரைட். அதே போலதான் இங்கேயும். ஸோ இது எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல தான் இது போகுது, ரைட். அதே போலதான் இது எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல வந்து இது போகுது. அப்போ வந்து இந்த 3 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இணையா தான் வந்து டிராவல் பண்ணுது. ஸோ 2 ஜோடி இணைப்போடுகள் வந்து இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது வந்து இணையா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது பாருங்க, ஸோ இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது, ஓகேவா. சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அந்த இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இல்லை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இது நமக்கு தெரியும், சாய் சதுரம், இது செவ்வகம், இது பார்த்தீங்கன்னா ஸோ இணைகரம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்கரத்துல இணைகர ஃபேமிலிக்குள்ள இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே வரும், ரைட். பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா சரிவகம் அமைப்பு. ஸோ அப்படியும் நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு 4வது ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கலாம். ஸோ இதுவும் இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து குறிக்கிற முறை தான். அல்லது இன்னொரு மெத்தட்ல சொல்ல போனோம்னா என்ன சொல்லணும்னா, எதிர்பக்கங்கள் வந்து சம அளவுடையவை. பாருங்க, இதோட அளவு தான் இதுவும், சரியா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 4 சென்டிமீட்டர் தான், ரைட். அப்ப இது 4 சென்டிமீட்டர்னா இதுவும் 4 சென்டிமீட்டரா இருக்கும். ஏன்னா இது வந்து சதுரம் வெரைட்டியை சேர்ந்தது, ஓகே, ரைட். இது பாருங்க, இது வந்து 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது 6 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ இது 4னா இது 4 சென்டிமீட்டர், ஓகேவா. அப்போ இது செவ்வகம்னு தெரியுது, ரைட். இது பாருங்க, இது இணைகரம். ஸோ இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர்னு வைங்களேன். அப்போ இதுவும் ஒரு 4 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 3 சென்டிமீட்டரா தான் இருக்கும்.
ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எதிர்பக்கங்கள் வந்து நீளங்கள் வந்து சமமாக இருக்கு. பட் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 4 சென்டிமீட்டர் வைங்களேன். இது பார்த்தீங்கன்னா அதை விட நீளமாக இருக்கிறதுனால இது ஒரு 6 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து கண்ணில் பார்த்தோன்னே இந்த அமைப்பை வச்சு சொல்லலாம். அதே போல தான் இந்த நீளமும் மாறுபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இதில் தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஸோ இந்த 3 படமும் ஒரு போல இருக்குது, இந்த 4வது படம் மட்டும்தான் மாற்றமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய விடை ஸோ கன்ஃபார்மாக இந்த 4th ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.